அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் ஷேக் முகமது. ஆயிஷா நாயை கல்யாணம் பண்ணும்போது 8 வயசாகுது. அப்ப அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் எப்படி நம்ம சிறு பிள்ளையா இருக்கும்போது எப்படி நம்ம நம்ப முடியும்? அது விளக்கம். ஆயிஷா நாயகி சிறு வயசா இருக்கும் பொழுது உள்ள அறிவிப்புகளை நம்ம எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஆயிஷா நாயை பொறுத்த வரைக்கும் அவங்க திருமணத்திற்கு பிறகுதான் ஹதீசுகளை எல்லாம் அறிவிக்கிறாங்க. மார்க்க சட்டம், வணக்க வழிபாடுகள் எல்லாம் அவங்க திருமணம் 6 வயசுல ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் தடுக்காம இருந்துச்சு. ஆனால் வயசுக்கு வந்த பிறகு குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்ட பிறகுதான் அவங்க அறிவிக்கிற ஹதீசுகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 விஷயங்கள் தான் ஒரு 6 வயசு 7 வயசுல அவங்க சொன்ன மாதிரி வருது. அதுல மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்கள் கொண்டதாக அது இருக்காது. அதே நேரத்தில் ஒரு மனிதன் 5 வயசுலயே ஒரு 6 வயசுலயே நல்ல முறையில குழந்தைகளுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா அப்ப பதிகிறத 50 வயசுல யாவும் வச்சிருப்பான். நம்ம பழமொழி கூட சொல்லுவாங்க இல்லையா, 5இல் வளையாதது 50இல் வளையுமா, 5லே ஒழுங்கா வளைச்சிருந்தீங்கன்னா 50லையும் வளையும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்மளே நம்ம சின்ன பிள்ளைகளை நமக்கு மக்தப்ல ஓதுவோம்ல ஒரு 5-6 வயசுல, அப்ப சொல்லி தந்த அந்த துவாக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம மனசுல நிக்குது. 5 வயசுல நம்ம படிச்சோம். 5 வயசுல படிச்சு நமக்கு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும்னு சொன்னமா இல்லையா? அது மனசுல நிக்குதா இல்லையா? அதனால சின்ன வயசுல உள்ளது ஒரு 5-6 வயசெல்லாம் கிரகிக்கக்கூடிய வயசு தான். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வித்தர்ல ஓதுற குனூத் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அவர் 5 வயசுல தான் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை நமக்கு அறிவிக்கிறார். இந்த குனூத் ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தாங்க வித்தர்ல ஓதுவதற்காக. அதனால 5 வயசு 6 வயசு என்பது கிரகிக்கக்கூடிய ஒரு வயசு தான், அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வயசு தான். ஆனாலும் ஆயிஷா நாயை பொறுத்த வரைக்கும் அவங்க மார்க்க சம்பந்தமாக அறிவிக்கிற ஹதீசுகள் எல்லாமே அவங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்ட பிறகுதான் அறிவிச்சிருக்கிறாங்க. குடும்பத்தில் உள்ள பல சம்பவங்கள் அறிவிக்கிறாங்க இல்லையா? அதனால ஆயிஷாவுடைய அறிவிப்பு வரும்போது சின்ன பிள்ளைய அவங்க இருக்கல. அதுதான் உண்மை. அடுத்து முடிஞ்சிருச்சா? சரி.